Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த கால வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான ஊழியத்தை இந்த அடிமைகளுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இறை வார்த்தை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். அவருடைய இருதய கருத்துக்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே அவருடைய இருதயத்திலே விழப்போகிற இறை வார்த்தை எனும் விதைகள் முளைத்து வளர்ந்து 100 மடங்கு பலன் தரும்படியான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். உம் பாதத்திலே நிற்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக ஆயனில்லா ஆடுகளைப் போல் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசியுங்கள். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரையில் இறங்கிய பொழுது பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அங்கும் இங்கும் அலைந்து சோர்வுற்று இருந்ததை கண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். நோயுற்றவர்களை சுகப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார், பாவிகளை மன்னித்தார், அவரிடம் கொண்டு வந்த எல்லோருக்கும் சுகம் கொடுத்தார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஆயனாக இருக்கிறார். நம் மீது அன்பும் அக்கறையும் உள்ளவராக இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நம் பாவங்களை எல்லாம் அவர் மீது சுமந்து கொண்டு சிலுவையிலே ஏராளம் பாடுகள் பட்டு அவமானப்பட்டு மரித்து உயிர்த்து என்றென்றுமாக நம்மோடு இருக்கிறார். நமக்கு நிலை வாழ்வை பெற்று கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. இவ்வளவு நல்ல ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யலாம்? என்ன செய்திருக்கிறோம்? என்ன செய்யலாம்னு நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, ஒரு நபர் நமக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டாக்கும் அவருக்கு எதையாவது நம்ம திரும்ப செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுகிறோம். ஆனா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறாரே, நமக்காக ஏராளம் பாடுகள் பட்டு இருக்கிறாரே, கடைசி துளி ரத்தம் வரைக்கும் நமக்காக கல்வாரி மலையிலே சிந்தி இருக்கிறாரே, அவருக்காக என்ன செய்யலாம் என்று நினைக்கின்றீர்கள்? பிரியமானவர்களை கவனமாக கேளுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயனில்லா ஆடுகள் போல அலைந்து திரியும் மக்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர்கள் மீது அன்பும் இரக்கமும் பரிவும் கொண்டவராக இருக்கிறார். ஆகவே நாமும் அப்படியே ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைந்து திரிகிற
ஆடுகள் மீது அன்பும் இரக்கமும் பரிவும் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் மிகுந்த சந்தோஷப்படுவார். அதைத்தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். ஆக பிரியமானவர்களே, இறை ஊழியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைந்து திரிகிற மக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறை ஊழியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் முதலாவதாக கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். இரண்டாவதாக தூய ஆவியாரின் அபிஷேகத்தினாலும் உன்னத வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஆழமான அறிவை பெற்றுக்கொள்ள வேதம் வாசித்து தியானித்து வாழ்வாக்க வேண்டும். நான்காவதாக அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதித்து எப்பொழுதும் இறை பிரசனத்தில் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஐந்தாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும். அப்பொழுது ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைந்து திரியும் மக்களை தேடி கண்டுபிடித்து நம் தலைமை ஆயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து சேர்க்க முடியும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். Praise the Lord. Praise the Lord. இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா? செய்யலாம். நமக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு ஆயனில்லா ஆடுகளைப் போல அங்குமிங்குமாக அலைந்து திரிகிற மக்களை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். இதை நாம் ஒவ்வொருவரும், ஊழியர்கள் மட்டும் அல்லங்க, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இதை செய்தே ஆக வேண்டும். நான் மட்டும் பரலோகம் போனா போதாது, நான் மட்டும் சாப்பிட்டா போதாது, நான் மட்டும் உடுத்தினால் போதாது. கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட எல்லோரும் பரலோகம் வந்து சேர வேண்டும். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைந்து திரியும் மக்களை தேடி காடுகளிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் பாலை நிலங்களிலும் கடற்கரை ஓரங்களிலும் நகரங்களிலும் கிராமங்களிலும் தேடி அலைய வேண்டிய தேவை இல்லைங்க. அவர்கள் உங்களிடையே உங்கள் மத்தியில் உள்ளம் உடைந்தவர்களாக இருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்ப நபர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீடுகளில் இருப்பவர்களாக இருக்கலாம், உங்கள் சபை உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பணி செய்கின்றீர்களே அங்கே யாராவது ஒருவராக இருக்கலாம். பிரியமானவர்களே, இவர்களை தேடி கண்டுபிடித்து இவர்களுக்கு நல்வழி காட்ட உண்மையான இறை ஊழியர்கள் இல்லாத காரணத்தால் தான் அவர்கள் ஆயனிலா ஆடுகளைப் போல அலைந்து திரிகிறார்கள். அது பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் செல்லக்கூடாத இடங்களுக்கு சென்றிருக்கலாம், செய்யக்கூடாதவற்றை செய்திருக்கலாம், தெய்வம் என்று சொல்லி வழிபடக்கூடாதவற்றை வழிபட்டிருக்கலாம், பழகக்கூடாதவர்களோடு பழகி இருக்கலாம், குடிக்க கூடாதவற்றை குடித்திருக்கலாம், உண்ணக்கூடாதவற்றை உண்டிருக்கலாம். பிரியமான இறை ஊழியர்களே, கவனமாக கேளுங்கள். இப்படிப்பட்டவர்களை இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் நல்வழிப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, காயப்பட்டு கிடப்பவர்களை குற்றப்படுத்தாமல் தலைமை ஆயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேருங்கள். மருத்துவர்களாம் மருத்துவராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளம் உடைந்தவர்களுக்கு அருகிலேயே இருக்கிறார். அவர் காயப்பட்டவர்களுடைய காயங்களை கட்டி அவர்களுக்கு புது வாழ்வு கொடுப்பார், நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, யோவான் 21வது அதிகாரம் 15 17 வரை உள்ள வசனங்களை படியுங்க. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம்,
ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மேய்ப்பு பணி செய்வதற்காக அதிமிக ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் கடந்து வந்திருக்கிற இறை ஊழியர்களே, அழைத்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலும் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் பரிசுத்தமாக இருங்கள். இரண்டாவதாக, உங்களை பெயர் சொல்லி அழைத்தவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்து, உங்களையே நீங்கள் அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்தால் மட்டுமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் மேய்ப்பு பணியை செம்மையாக செய்ய முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் முழுவதுமாக ஆண்டவரை அன்பு செய்கிறீர்கள் என்றால், உங்களையே நீங்கள் அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்கிறீர்கள் என்றால் மட்டுமே உங்களுக்கு மேய்ப்பு பணி கொடுக்கப்படும். ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டிகளை கவனிப்பதற்கும் ஆடுகளை மேய்ப்பதற்கும் உங்களுக்கு மிகவும் அருமையான பணி கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேய்ப்பு பணியை செம்மையாக செய்ய வேண்டுமென்றால் பரிசுத்தமும் இறை அன்பும் மிக மிக முக்கியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. இன்று அநேகர் அழைத்த அழைப்பின் மேன்மையை உணராமல் கல்வி பணியும் மருத்துவ பணியும் சமூக நல பணியும் தான் மேய்ப்பு பணி என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, மார்க்கு 3வது அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், முதலாவதாக அவரோடு இருக்க. அவரோடு இருக்க என்றால் ஜெபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் ஆண்டவரை விட்டு பிரியாமல் அவர் கூடவே இருக்க வேண்டும். அவரோடு இருந்தால்தான் மிகுந்த கனி கொடுக்க முடியும். இன்றைய உலகத்திலே ஏராளமான இறை ஊழியர்கள் பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜெபிப்பதற்கு அவர்களுக்கு நேரமே இல்லை. ஜெபிக்க நேரம் வந்து விட்டது என்றால் உறக்கம் வந்து விடுகிறது. அது பிரியமானவர்களே, முதலாவதாக ஆண்டவரோடு இருக்க பழகுங்க. ஆண்டவரோடு இருந்தால்தான் மேய்ப்பு பணி செய்ய முடியும். இரண்டாவதாக, அவர் எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், அதிமிக வல்லமையோட நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, போதித்து கொடுப்பதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதுதாங்க மேய்ப்பு பணி. ஆண்டவரை பற்றி அறியாத மக்களுக்கு போய் இயேசுவை பத்தி சொல்லி கொடுக்கிறதாம் மேய்ப்பு பணி. அதையும் இதையும் செய்துவிட்டு நான் மேய்ப்பு பணி செய்கிறேன் என்று சொல்லி ஏமாந்து போய் விடாதீர்கள். அதிமிக வல்லமையோட நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என்கிற சத்தியத்தை உலகிற்கு பறைசாற்ற வேண்டும். அதுதான் மேய்ப்பு பணி. மேய்ப்பு பணி செய்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். மூன்றாவதாக, பேய்களை ஓட்ட. பிரியமானவர்களே, இன்று ஏராளம் பேர் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு பாவத்துக்கு மேல் பாவம் செய்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து, அவர்களை தேடி கண்டுபிடித்து
ஆயனிலா ஆடுகள் போல் அலைந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் பின்னால் சென்று அவர்களை இழுத்து கொண்டு வந்து, மகனே நீ தவறான பாதையில் போகிறாய், மகளே நீ செய்வது தப்பு, திரும்பி வா என்று மக்களை அழைப்பதற்காகத்தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, பேய்களை ஓட்டுவதற்காக என்றால், மனுஷன் செய்கிற பாவத்திலிருந்து, அவனை பாவ கட்டுகள்ல இருந்து அவனை விடுதலையாக்கி கொண்டு வருவதற்காகவே ஆண்டவர் இன்று உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே எதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார்? முதலாவதாக அவரோடு இருக்க, இரண்டாவதாக வல்லமையோடு போதிக்க, மேய்ப்பு பணி செய்ய, மூன்றாவதாக சாத்தானை ஓட ஓட துரத்த. இந்த முப்பெரும் அழைத்தலிலே நீங்கள் எதை செம்மையாக செய்கிறீர்கள்? அழைத்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதை செய்யுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 1-7 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பேதுரு இந்த சத்தியத்தை அவர் நன்றாக புரிந்து கொண்டார். என்ன புரிந்து கொண்டார்? கடவுளின் வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணி செய்வது சரியல்ல. ஆகவே பிரியமான இறை ஊழியர்களே, இந்த பணியையும் அந்த பணியையும் செய்து கொண்டு இருப்பவர்களே, நான் யார் தெரியுமா? நான் டாக்டர். நான் யார் தெரியுமா? நான் பிரின்சிபல். நான் யார் தெரியுமா? அவராக்கும் இவராக்கும் என்று சொல்லிக்கொண்டு இருப்பவர்களே, பெருமை அடித்துக் கொண்டு இருப்பவர்களே, ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தார்? மேய்ப்பு பணி செய்வதற்காக அழைத்தார். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை மேய்ப்பு பணி செய்ய அழைத்திருக்கிறார் என்றால் அதை மாத்திரம் செய்யுங்கள். கடவுளின் வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியை நிறுத்துங்கள். ஆமென், Amen. ஆமென். Amen. பிரியமானவர்களே, நீங்கள் செம்மையான மேய்ப்பு பணியை செய்ய வேண்டும் என்றால் பேதுரு சொன்னதுபடி அதை அப்படியே செய்யுங்க. கடவுளின் வார்த்தையை போதிக்கிறதை விட்டுவிட்டு, கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணி செய்வது சரியல்ல. நாங்களோ இறை வார்த்தை பணியிலும் இறை வேண்டலிலும் நாங்கள் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று சொல்கிறார். இன்றைக்கு ஏராளமான இறை ஊழியர்களுக்கு இறை வேண்டல் செய்யறதுக்கு நேரமே இல்லை, இறை பணி செய்வதற்கும் நேரமே இல்லை. காரணம், அவங்க அங்கேயும் இங்கேயும் அலைகிறார்கள். பிரியமான இறை ஊழியர்களே, நீங்க உண்மையிலேயே இறை ஊழியம் செய்ய வேண்டும், மேய்ப்பு பணி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்கள் என்றால், யோசுவாவை போல கூடாரத்தில் அமருங்கள், ஆண்டவர் பாதத்தில் அமருங்கள். அவர் ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்தார். ஆண்டவர் அவரை உயர்த்தி இஸ்ராயல் மக்களுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அதிகாலையில எழுந்து வல்லமையோடு துதியுங்க. துதித்து 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 வைகரையை விழித்தெழுத செய்த தாவீதை போல, பிரியமான இறை ஊழியர்களே, துதித்து 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 வைகரையை விழித்தெழுத செய்யுங்கள். இன்னைக்கு எத்தனை இறை ஊழியர்கள் அதிகாலையில எழுந்து 3 மணிக்கு ஆண்டவர் பாதத்திலே மண்டியிடுகிறீர்கள். 3 மணிக்கு கரங்களை உயர்த்தி ஏசப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்கிறீர்கள். போர்வை இழுத்து மூடிக்கொண்டு உறங்குகிற இறை ஊழியர்களே, இது நல்ல நேரம். மனம் திரும்புங்கள். இரவு முழுவதும் செல்போனை தேய்த்து கொண்டிருக்கிற இறை ஊழியர்களே, மனம் மாறுங்கள். நீங்கள் மேய்ப்பு பணி செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் இன்றைக்கே நீங்க வாழ்கிற பாவ வாழ்க்கையை விட்டு விலகுங்கள், வெளியே வாருங்கள், ஆண்டவர் பாதத்தில் அமருங்க. ஒரு யோசுவாவை போலவும் ஒரு தாவீதை போலவும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு மேய்ப்பு பணியை கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம், பேதுருவே, இவர்கள் எல்லோரையும் விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா என்று கேட்டார். ஒரு தடவை இல்லைங்க, 3 தடவை கேட்டார். அதுக்கு பேதுரு என்ன சொன்னாரு? 3 முறையும் ஆமாண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஐயா, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். இயேசு செம்மையாக பரிசோதித்து அறிந்த பிறகு, அவர் உண்மையிலேயே நேசிக்கிறாரா என்று பரிசோதித்து அறிந்த பிறகு
அவருக்கு மேய்ப்பு பணியை கொடுத்தார். Praise the Lord. Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, உங்க முன்னால நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நின்று, மகனே, மகளே, நீ உண்மையிலேயே என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டால் நீங்க என்னங்க சொல்லுவீங்க? ஸ்கூலை ஒரு 90% நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆஸ்பத்திரியை ஒரு 95% நேசிக்கிறேன் ஆண்டவரே. என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ்களை நான் கொஞ்சம் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப எங்கெங்க உங்க இருதயத்துல இடம் இருக்குது ஆண்டவருக்கு? என்னை முழுமையாக நேசிக்கிறாயா? முழுமையா நேசிச்சா என்ன செய்யணும் தெரியுமா? அவர் பாதத்துல உட்காரணுங்க, நற்செய்தியை பறைசாற்றணுங்க, பேய்களை ஓட்டணுங்க. அவர் சொல்றதை எதுவுமே செய்யாம நான் ஆண்டவரை நேசிக்கிறேனாக்கும் பொய்யர்களும் பொய்யனுக்கு அப்பனுமா இருந்தது போதும். இன்றைக்கே மனமாறி ஆண்டவர் பாதத்துல வந்து விழுங்க. அவர் உங்களுக்கு அருமையான மேய்ப்பு பணியை கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற சிறுவர்களுக்கு இயேசுவே ஆண்டவர். அவர் ஒருவரே உண்மையான கடவுள். அவரை ஆராதித்து அவருக்கு மாத்திரம் பணி செய்ய வேண்டும் என்கிற சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறீர்களா? பிரியமானவர்களை அலசி பாருங்க. காலையில எழுந்ததும் வேதம் வாசிக்கவும், துதிக்கவும், செபிக்கவும் கற்றுக் கொடுக்கிறீர்களா? பெற்றோர்களே, இந்த செய்தி உங்களுக்கும் தான். அதிகாலையில எழுப்பி விட்டு, டேய் காப்பிய குடிடா, டியூஷனுக்கு போடா. நடக்குதா நடக்கலையா? நடக்குது. உன் புள்ள படிப்பான், அவன் பெரியவன் ஆவான், பெரிய வேலையில உட்காருவான். உன்னை மதிக்க மாட்டான், கடவுளையும் மதிக்க மாட்டான். இப்படிப்பட்ட புள்ள தேவையா? இறைப்பற்று இல்லாத பிள்ளைகளை பெற்றெடுப்பதை விட, வீட்டில் வைத்து வளர்ப்பதை விட, பிள்ளை இல்லாமல் இருப்பதே மேலானது என்கிறது வேதம். ஆக பிரியமானவர்களே, காலையில தட்டி எழுப்பி எழுந்துரு, முகத்தை கழுவு, உனக்கு உயிர் பிச்சை கொடுத்த ஆண்டவர்கிட்ட நன்றி அப்பான்னு சொல்லு சொல்லு என்று கற்றுக் கொடுங்கள். ஆக பிரியமானவர்களே, சின்ன பிள்ளைகளை, ஆட்டுக்குட்டிகளை கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிக்காம, அந்த குட்டிகளுக்கு கொடுக்க வேண்டிய இறைவார்த்தையை கொடுக்காமல் இருந்தால் அந்த ஆட்டுக்குட்டிகள் வழி தவறி இஷ்டம் போல அங்கேயும் இங்கேயும் போய்விடும். ஆக இறை ஊழியர்களே, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர்க்க வேண்டியது உங்க கடமை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆக பிரியமானவர்களே, எம்மதமும் சம்மதம்தான் என்று சொல்லி பிள்ளைகளை நாசப்படுத்தி விடாதீர்கள். உங்கள் ஜீவனே போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சத்தியத்தை புரட்டி போடாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடாதீர்கள். இறை ஊழியர்களே, கவனமா கேளுங்க. ஒரே ஒரு வாழ்க்கைங்க. கொஞ்ச காலம் இந்த பூமியில வாழ போகிறோம். இந்த கொஞ்ச காலமும் இயேசுவுக்காகவும் நற்செய்திக்காகவும் வாழ்ந்து அருமையான மேய்ப்பு பணியை தேவன் விரும்புகிறபடி செய்து பரலோகம் போய் சேர ஆயத்தமாகுங்கள். பிரியமானவர்களே, தலைமை ஆயர் இந்த லோகத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க வரும் பொழுது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை பற்றியும் ஆடுகளை பற்றியும் சத்தியமாக கணக்கு கேட்பார் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமான இறை ஊழியர்களே, இறை ஊழியர் என்கிற பெயரில் ஏராளம் பணம் வசூல் செய்து பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ் என்று வாழ்க்கை வசதிகளோடு வாழ்பவர்களே, ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைந்து தெரிகிற மக்களை பற்றி அக்கறையற்று இருப்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. உங்கள் சபையில் இருக்கிற ஆடுகள் காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடிக்காத இறை ஊழியர்களே, குடித்துவிட்டு குப்பை மேட்டில் கிடப்பவர்களையும் பசி பட்டினியோடும் ஒட்டிய வயிறோடும் ஓல குடிசையில முடங்கி கிடப்பவர்களையும் நோய் நொடியோடு மருந்து வாங்க கூட காசு இல்லாம தன்னுடைய வாழ்நாட்களை எண்ணிக்கொண்டு இருப்பவர்களையும் தேடி கண்டுபிடித்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்காத இறை ஊழியர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. இறை வார்த்தையையும் விசுவாசத்தையும் இறை அன்பையும் பிறர் அன்பையும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்காத
இறை ஊழியர்களே ஐயோ கேடு! ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதற்கு பதிலாக அவர்கள் நாசப்பட்டு போவதற்கு, அவர்கள் அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கும் இறை ஊழியர்களே ஐயோ கேடு! மனம் மாறுங்கள், இனி காலம் செல்லாது. ஒண்ணு ஆண்டவருக்கு உகந்த ஆயர்களாக இருங்கள், இல்ல ஓடி போங்கங்க. ஆயர்களை போல வேஷம் போட்டு கொண்டு இருப்பவர்களே, உங்கள் வேஷம் ஒரு நாள் கலைக்கப்படும். அந்த நாள் உங்களுக்கு பரிதாபமான நாளாக இருக்கும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். வேதத்தை போதிக்கிறீர்களா? சத்தியத்தை சத்தமாய் பறைசாற்றுங்கள். பரிசுத்த உள்ளத்தோடு பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கும் மக்களுக்கும் உகந்த விதத்திலே பறைசாற்றுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. நடந்த ஒரு நிகழ்வு. சிறுவன் ஒருவன் என்னை கண்டதும் எழுந்து ஓடினான். நான் அவனை கூப்பிட்டு, தம்பி இங்க வா, பையில என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். திறந்து காமிச்சான். ஏறக்குறைய 15 வயசு இருக்கும். அப்போ அந்த பையில விதவிதமான மதுபான பாட்டல்கள் இருந்தன. இவையெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டேன். ஒரு இறை ஊழியருடைய பெயரை சொல்லி அவர் வாங்கிக்கிட்டு வர சொன்னாரு என்று சொன்னான். ஒரு 5, 6 வருடங்கள் சென்ற பிறகு வீதியிலே நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு வேப்ப மரத்து அடியில பரட்ட தலையோடு, கிழிந்த சட்டையோடு, அழுக்கேறிய உடலோடு ஒருத்தன் அமர்ந்திருந்தான். ஒரு வாலிபன். என்னை கண்டதும் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். நான் பின்னாலே வேகமாக ஓடி சென்று, ஏ தம்பி, நீ அவன்தானே அப்படின்னு கேட்டதுமே அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் சார சாரையா வடிய ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆச்சு என்று கேட்டதற்கு அந்த ஊழியக்காரர் எனக்கும் குடிக்க கொடுத்தார். நானும் குடித்தேன், அவரும் குடித்தார். குடித்தோம் குடித்தோம் குடித்தோம். இப்பொழுது நான் கட்டுப்பாட்டையே இழந்துட்டேன். என் படிப்பை இழந்துட்டேன், என் வீட்டை இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். என்னை பார்த்தாவே எல்லாரும் "ஹோ, போய் சாவுறதுக்கு இல்லாம இங்க கிடக்குறான் பாரு" அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த மரத்தடியில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, ஆடுகள் அழிவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் என்றால் அந்தோ பரிதாபம். மனம் மாறுங்கள். குடிக்கிற இறை ஊழியர்களே, புகைக்கிற இறை ஊழியர்களே, விபச்சார வேசித்தனங்களை செய்கிற இறை ஊழியர்களே, இன்றைக்கே மனம் மாறும். துன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதை நிறுத்துங்கள். பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். நீங்கள் வந்திருக்கிறதோ பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டு சாத்தானுக்கு பணி செய்கிற இறை ஊழியர்களே, மனம் மாறுங்கள். இனி காலம் செல்லாது. Praise the Lord. Praise the Lord. எசேக்கியேல் 34, 4ல இருந்து 6 வரை உள்ள வசனங்களை படியுங்க. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றுக்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றுக்கு கட்டு போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை, ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயனில்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூ உலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர். Praise the Lord. Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, உங்கள் சபையில் நலிந்து மெலிந்து கிடக்கும் ஏழைகள், அனாதைகள், அகதிகள், விதவைகள், கைவிடப்பட்ட முதியோர், தாழ்ந்த ஜாதி என்று ஓரங்கட்டப்பட்டவர்கள், இவர்களை தேடி கண்டுபிடித்து நீங்கள் திடப்படுத்தி இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, ஆடுகளின் உடல் உள்ள ஆன்ம நலனில் நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? காயப்பட்டு கிடப்பவர்களை தேடி கண்டுபிடித்து அவருடைய காயங்களை கட்டி இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இன்னைக்கு மருத்துவமனையில எத்தனையோ பேர் மருந்து வாங்க காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்க. நானும் மருத்துவமனையில் தான் வேலை செய்கிறேன். எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து, அம்மா காசு இல்லை, அம்மா எனக்கு மருந்து ஃப்ரீயா கொடுங்க. எத்தனையோ பேர் வர்றாங்க. பிரியமானவர்களே, இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. தேடி கண்டுபிடிச்சு
உதவி செய்யுங்க. இப்படிப்பட்ட உதவியை தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்க பேங்க்ல போய் சேர்த்து 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 வைக்கிறதுனால என்னங்க புண்ணியம்? அனுபவிக்காமலே எத்தனையோ பேர் இன்னைக்கு மரிச்சு போறாங்க. சில வருடங்களுக்கு முன்னால கொரோனா வந்துச்சு. அப்படித்தானே எல்லாருக்கும் தெரியும், ஞாபகம் இருக்கும். எத்தனையோ பேர் எனக்கிட்ட வந்து, "சிஸ்டர் இந்த ஊசி இருந்தா குடுங்க. உங்களுக்கு ரூ. 1000க்கு பதிலா ரூ. 10,000 குடுக்க நாங்க ரெடியாக இருக்கிறோம்." பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆக பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை எதற்காக அழைக்கிறார் என்றால், காயப்பட்டு கிடப்பவர்களுடைய காயங்களை கட்டுங்கள். பசியோடு இருக்கிறவங்களுக்கு உண்ண உணவு கொடுங்கள். தாகத்தோடு இருப்பவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்கிறார். பயனில்லா ஆடுகளைப் போல அலைந்து திரிகிற ஆடுகள் காட்டு விலங்குகளுக்கு உணவாகின என்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, காட்டு விலங்கு என்பது சாத்தானை குறிக்கிறது. பிரியமானவர்களே, சாத்தான் ஏராளமான மக்களை வஞ்சித்து குடிக்கும், போதைப் பொருட்களை உபயோகிப்பதற்கும், விபச்சார வேசித்தனங்களை செய்வதற்கும், தீவிரவாத வெறி செயல்களை செய்வதற்கும், பதவி ஆசைக்கும் பண ஆசைக்கும் அவன் இட்டுச் செல்கிறான். இறுதியிலே அவர்கள் அழிவை நோக்கி கடந்து சென்று நரகத்திலே விழுகிறார்கள். ஆக பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மக்களை தேடிச் சென்று கண்டுபிடித்து அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேருங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, கவனமாக கேளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும், பாவ மன்னிப்பை பற்றியும், நிலை வாழ்வை பற்றியும், இறை அரசை பற்றியும், இரண்டாம் வருகையை பற்றியும், இறுதி தீர்ப்பை பற்றியும் நீங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் என்றால், அவர்கள் நிச்சயமாக பாவம் செய்ய மாட்டார்கள். காணாமல் போன ஆடுகளைப் போல அங்கும் இங்குமாக அலைந்து தெரிய மாட்டார்கள். காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் ஆகியிருக்க மாட்டார்கள். இன்று ஏராளமான கிறிஸ்தவர்கள் இஷ்டம் போல கால் போன போக்குல போய் உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு துணிச்சலோடு ஏராளமான பாவங்களை செய்து பாவத்துக்கும், சாபத்துக்கும், நோய்க்கும், பேய்க்கும், மரணத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். பிரியமானவர்களே, இவர்களெல்லாம் இப்படி பாவம் செய்து இந்த பாவத்துக்கும் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடக்க காரணம் யாருங்க? இறை ஊழியர்களே, நீங்களும் நானும் தான் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மாத்திரம் கடவுளின் வார்த்தையை கற்றுக் கொடுத்திருந்தார், ஒருவேளை அவர்கள் உங்களையும் என்னையும் விட பரிசுத்த வாழ்வு வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். சாத்தானுக்கு, கொடிய விலங்குக்கு இரையாகி விட்டார்கள் என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறார் என்றால், இன்று நீங்களும் நானும் கண்ணீர் வடித்து கதற வேண்டிய நேரம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். கடந்து செல்லுங்கள், மக்களை தேடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம், தலைமை ஆயரிடம் கூட்டி வந்து சேருங்கள். அங்கேயும் இங்கேயும் மக்களை கூட்டி கொண்டு போய் நிறுத்தாதீங்க. அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார், இவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார் என்று சொல்லி மக்களை ஏமாத்தாதீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன். என் வழியாக அல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. இதை விட தெளிவா உங்களுக்கு யாராவது எதையாவது சொல்லி கொடுக்கணுமாங்க? ஆக பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பணிந்து நடங்க. அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, பரலோகம் போகலாம். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள். அவரே ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்திருக்கிறார். அவரால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை. மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டவரும், உலகிற்கு இறுதி தீர்ப்பு வழங்க வரவிருக்கிறவரும் அவரே என்கிற சத்தியத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல உண்மையான இறை ஊழியர்கள் இல்லாத காரணத்தினால், உண்மை தெய்வத்தை அறியாமல் ஏராளமான மக்கள் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து படைக்கப்பட்டவர்களையும் படைக்கப்பட்டவைகளையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும் சாத்தானையும் வேற்று தெய்வங்களையும் தெய்வம் என்று சொல்லி வழிபடுகிறார்கள். பிரியமான இறை ஊழியர்களே, நீங்கள் இறை ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செம்மையாக செய்யுங்கள். இந்த நாட்டிலே இது நடக்கிறது,
அந்த நாட்டிலே அது நடக்கிறது. இந்த அமைச்சர்கிட்ட நான் பேச போறேன், அந்த அமைச்சர்கிட்ட நான் பேச போறேன், சமாதானத்தை கொண்டு வர போறேன். அது இல்லையா உன் பணி? ஆயனிலா ஆடுகளைப் போல அலைந்து திரிகிற மனிதர்களை, மக்களை, தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதா உன் பணியே ஒழிய, அங்கே அரசாங்க பணிகளை அரசாங்கம் செய்யும். நீங்கள் இறையரசை கட்டி எழுப்புவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மண்ணரசை கட்டி எழுப்புவதற்காக அல்ல என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட ஆடுகளை கொண்டு வந்து சேருங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடவுளின் வார்த்தையை கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக ஏராளமான கொண்டாட்டங்களில் ஆர்வமாக இருப்பவர்களே, நீங்கள் மந்தையை வழிதவறி போகச் செய்கிறீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஆடுகள் மீது அக்கறையற்று இருக்கும் இறை ஊழியர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். தலைமை ஆயர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது ஆடுகளை தேடி கண்டுபிடிக்காத குற்றத்திற்காகவும், அவருடைய காயங்களை கட்டாத குற்றங்களுக்காகவும், மேய்க்காத குற்றங்களுக்காகவும், அவர்கள் மீது அன்பு செலுத்தாத குற்றங்களுக்காகவும், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத குற்றங்களுக்காகவும் கண்டிக்கப்படுவீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஹalleluya. Hallelujah. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படியுங்க. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும்போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஆடுகளை அடக்கி ஆளாமல் அன்போடும் கனிவோடும் பொறுமையோடும் நடந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, மக்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள். குடிப்பதும் தவறான உறவுகளில் ஈடுபடுவதும், பாவ வழியில் பணம் சம்பாதிப்பதும், பாவ வழியில் சம்பாதித்த பணத்தை கொண்டு உங்கள் வீட்டை கட்டி எழுப்புவதும், பதவியில் அமர்வதற்காக பல சூழ்ச்சிகளை செய்வதையும் நிறுத்துங்கள். இவையெல்லாம் துர்மாதிரியான வாழ்க்கை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமான இறை ஊழியர்களே, உங்கள் ஆசைகளையும் தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் உபயோகிக்காதீர்கள். நீங்கள் அழிவது சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு காணிக்கை கொடுத்தவர்கள் இன்னும் அந்த குடிசை வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா நீங்களோ கார், பங்களா, வேலையாட்கள் என்று ஓஹோ என்று உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, துர்மாதிரியான வாழ்க்கை வாழும் இறை ஊழியர்களே, உங்கள் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி ஆழ்கடலில் அமிழ்த்துவதற்கு முன்னால் மனம் மாறுங்கள். இனி காலம் செல்லாது. ஆமென். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. திருப்பாடல் 23:1-2 வரை உள்ள வசனங்களை படியுங்க. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, பரிசுத்த உள்ளத்தோடு திருப்பாடல் 23 உட்கார்ந்து வாசிங்க. வாசிச்சு தியானிச்சு பாருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவா கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரின் அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும் வல்லமையையும் தாவீது அனுபவித்து அறிந்திருந்தார். ஆகவேதான் ஆண்டவர் என் ஆயன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. பசும்புல் மீது என்னை இளைப்பாற செய்கிறார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்கிறார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அவர் என்னோடு இருப்பதால் எனக்கு ஒரு தீங்கும் நேரிடாது. கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord.
பிரியமான இறை ஊழியர்களே, தாவீது ஆண்டவரை அனுபவித்து அறிந்திருப்பது போல நீங்களும் ஆண்டவரை அனுபவித்து அறிந்திருந்தால் தான் என் ஆயர் என்னோடு இருப்பதால் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று உங்களால் சொல்ல முடியும். Praise the Lord. Praise the Lord. அவருடைய கோலும் நெடுங்களையும் உங்களை தேற்றும். பிரியமானவர்களே, கோலும் நெடுங்களையும் என்றால் இறை வார்த்தையும் 10 கட்டளைகளும் உங்களை தேற்றும், பராமரிக்கும், பாதுகாக்கும், பரிசுத்தப்படுத்தும், தீமை எதுவும் உங்களை அணுகாதபடி அருமையாக பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு இட்டு செல்லும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அன்பு செய்யுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். அவரோடு நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது ஏராளம் கனி தர முடியும். ஆடுகளை செம்மையான பாதையில் வழி நடத்த முடியும். பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்கள். உங்கள் ஆடுகளுக்கு இறை வார்த்தை என்னும் உணவை உண்ண கொடுங்கள். தூய ஆவி என்னும் தண்ணீரை குடிக்க கொடுங்கள். அப்பொழுது ஏராளம் ஆத்துமாக்களை அறுவடை செய்யலாம். தலைமை ஆயர் இந்த உலகிற்கு இறுதி தீர்ப்பு வழங்க வரும்பொழுது உங்களையும் உங்கள் மந்தையையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு நிலை வாழ்வை பரிசாக கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். நாங்கள் வாழ்வு பெற வேண்டும், அதுவும் நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக, எப்பொழுதும் எங்கள் கூடவே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தேவாதி தேவனே, இந்த நாட்களிலே ஏராளமான மக்கள் காணாமல் போன ஆடுகளைப் போல அங்குமிங்கும் அலைந்து திரிந்து பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்து அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நீ கண்ணோக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்தால் ஒழிய ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆடுகள் மீது கருணையாயிருந்து மனமாற்றத்திற்கான கிருபையை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லோரும் மனமாறி உன் பாதம் வந்து சேர வேண்டும் ஆண்டவரே. கல்வாரி மலையிலே நீ சிந்திய இரத்தம் விருதாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே. எல்லோரும் நித்திய பேரின்ப வீட்டிற்குள் நுழையும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். மந்தையை மேய்க்கிற சகல ஊழியர்களையும் இந்த நேரத்திலே உன் பாதத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறோம் கர்த்தாவே. அழைத்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கும் முன்மாதிரியான வாழ்வு வாழ்வதற்கும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஆடுகளை அன்போடும் இரக்கத்தோடும் பரிவோடும் வழி நடத்துவதற்காகவும் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. தூய ஆவியாரின் அபிஷேகத்தையும் உன்னத வல்லமையையும் நிறைவாக கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்துச் செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் அழைத்துச் செல்பவரே, என் மேய்ப்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா, என் மேய்ப்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord.